புது வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஆக இந்த நுழைய போகிற 2025 வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. உங்களுக்கு நற்சீரை உண்டாக்கும்படி தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நற்சீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நற்சீர் என்று சொன்னால் என்னவென்று முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த நற்சீர் கிடைக்க வேண்டும் என்றால் வாசிங்க 36ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் புஸ்தகத்தில் எடுக்கும் பொழுது எசேக்கியேல் என்று சொன்னால் கர்த்தரின் பெலனாய் இருக்கிறார் என்று பொருள். அல்லேலூயா. ஆக இந்த எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறத நோக்கமே தம்முடைய ஜனம் அதுவரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. அவருடைய மக்கள் அவரை தேடி ஜெபம் பண்ண தேடி வந்த எல்லாரையும் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். அவங்களுக்காக ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அவங்களுக்காக கர்த்தர் அங்கே சொல்லுகிற வார்த்தை. அந்த எசேக்கியேல் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் வாசிக்க கஷ்டம் நீங்கள் நினைப்பீங்க சில வசனங்களை எல்லாம். ஆனால் நிதானமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வாக்குத்தத்தங்கள் அடங்கிய புஸ்தகம் இந்த எசேக்கியேல் புஸ்தகம் மாத்திரம்தான். தேவன் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடுகிறவராயிருப்பார். தேவன் தம்முடைய ஜனத்துக்காக அந்த இடத்துல பரிந்து பேசுகிறவராயிருப்பார். தேவன் அந்த இடத்துல அவர்களை உயர்த்துகிறவராயிருப்பார். நாம் அதை கவனிக்க வேண்டும். நிறைய பேர் எசேக்கியேல் எடுக்க மாட்டாங்க. பைபிளே எடுக்காதவங்க ஒரு பக்கம், அது ஒரு விட்டுருங்க. இதில் எசேக்கியேலே எடுக்காதவங்களும் இருப்பாங்க. இந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் எதை தெரியுமா குறிக்குது? கர்த்தருடைய ஜனத்தின் கர்த்தர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனத்துக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய மைய பொருள். இந்த 36ஆம் அதிகாரத்தினுடைய மைய பொருள் அதுதான். இந்த அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேலின் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, யாரை பார்த்து பேசுறாரு? யாரை பார்த்து பேசுறாரு? இஸ்ரவேல் மலைகளே என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. அப்ப அந்த மலை போல இருக்கிற அந்த காரியங்களை நோக்கி கடவுள் பேசுகிறார். நம்முடைய தேவன் அந்த மலைகளை நோக்கி பேசுகிறவராயிருக்கிறார். அந்த மலைகளை நோக்கி என்ன சொல்றாராம்? இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையே கேளுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பகைஞன் உங்களை குறித்து அவன் என்ன சொல்றானா, உன்னுடைய சொத்து மலை இருக்கு பாரு, நீ வச்சு அந்த மலை எல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொல்லி என்று சொல்லி எங்கள் வசமாயிற்று என்று சொல்லி அவனுடைய பகைஞர்கள் சொல்றாங்களாம். அந்த பகைஞர்கள் சொல்றனால இஸ்ரவேல் மலையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்.
அல்லேலூயா. நம்முடைய வீடு, நாம தங்கி இருக்கிற இடம், நம்ம இருக்கிற இடம், காரியம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்க. அல்லேலூயா. நாம் செய்கிற வேலை நமக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நாம் இருக்கிற நிலைப்பாடு நமக்கு ஆசீர்வாதம். தேவன் அந்த மலையை பார்த்து பேசுகிறார். மலை போல வருவதெல்லாம் பனி போல நீங்கிவிடும். ஆக இந்த இடத்துல மலையை பார்த்து தேவன் பேசுகிறார். மனுஷனை பார்த்து கூட கிடையாது, மலையை பார்த்து பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து தேவன் பேசுகிறார். நீ ஆ என்று சொல்றவங்களுக்கு நீ உடன் போயிட்டு இருக்கிற, நீ மாறு என்று சொல்லுகிறார். வாசிங்க இன்னொரு வசனத்தையும் கூட, 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், புறஜனங்களில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களுமாக ரெண்டாம் மாறி இருக்காங்க. வாயாடிகளுக்கு பேச்சு இல்லையா? தண்ணி பைப்பில் அடிக்கிற இடத்துல ஒரு 4 பேர் சேர்ந்தா பேசுவாங்க அடுத்த வீட்டு கதையை. அது மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக சொல்றாரு பாருங்க. அப்பயே ஆண்டவர் வாயாடி சொல்லிடுறார். வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறு நீ ஆனபடியால் இஸ்ரவேல் மலைகளே, நீங்க தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். உன்னை பார்த்து எல்லாம் பரியாசம் பண்ணி பேசியிருக்காங்க, எல்லா வாயாடியும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் நான் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்க வாங்க நேரா 6ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்ப மலையை பேசினாரா, அடுத்து தேசம் நாட்டுக்கே வராரு. மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் வழக்காடி இருக்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன செய்தாங்களாம், புறஜனங்கள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால். இந்த 2024 அவமானத்தை நம்ம சுமந்திருக்கோம். எத்தனை அவமானங்களை நம்ம சந்தித்திருப்போம் நமக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில் நீங்க எத்தனை அவமானத்தை சந்தித்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது எல்லாவற்றுக்கும் தேவன் உக்கிரத்தினால பேசுறார். கர்த்தருடைய உக்கிரம் அங்கே இருக்கிறது. என் உக்கிரத்தினாலும் என் எரிச்சலினாலும். அப்ப கர்த்தருக்கே என்ன உண்டாகுது? அதனால நான் எரிச்சல் பட்டேன்றீங்களா? அதனால நான் உக்கிரமா கோபப்பட்டேன்றீங்களா? கிடையாது. எரிச்சலும் கோபமும் அது கர்த்தருடையது. ஏன் தெரியுமா? இந்த எரிச்சல் வந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு கடவுளுக்கு வந்துச்சுன்னா, கர்த்தருக்கு வந்துச்சுன்னா, யார் மேல வருதோ அவன் எல்லாமே போயிடுவான். யார் மேல வருதோ அவன் எல்லாமே போயிடுவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. தேவன் அவர்கள் மேல் உக்கிரமாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். எப்படி மாறு பாருங்க. காலங்கள் என்னவா மாறுதா பாருங்க. இப்ப வருகிற 2025
நமக்கு எப்படி மாறப்போகுது பாருங்க. எல்லாவற்றிலும் மாத்துறார் ஆண்டவர். அவருடைய எரிச்சலினால உக்கிரத்தினால பேசி அதை ஆண்டவர் என்ன செய்யறாரு, தங்களுடைய அவமானத்தை நிச்சயமா என்ன செய்வாங்க, யாரு வாயாடியும் அவதூறு பேசுனவங்க, யார் வாயாடியா இருந்து நம்மளை பத்தி பேசுறாங்களோ, யார் நம்மளை குறித்து அவதூறு பேசுறாங்களோ, இவங்க வாழ்க்கையில நிச்சயமா அவங்க கடவுள் அவங்களுக்கு அவமானத்தை கொடுப்பார். நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம மனிதன்கிட்ட போய் போராடணும், அவன்கிட்ட போய் சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தரே யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க அடுத்து. நாம சமீபமா வந்துட்டோம்ல. வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு போற ஜனம் நம்மளா தான் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இங்கே பார்க்கிறோம், ஜனங்கள் என்ன செய்வார்களாம், அவங்க சமீபமா வந்துட்டாங்க. 2025 சமீபமா வந்துருச்சு. நமக்கு எல்லாம் கனி கொடுக்கணுங்க. அல்லேலூயா. நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆசீர்வாதம் வரணுமோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரணுமோ அது அவ்வளவு வருங்க. ஆமென். நிச்சயமா வரும். இது கர்த்தருடைய வாக்கு. கர்த்தரின் பலன் என்று சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசியை வச்சு ஆண்டவர் சொல்ற வார்த்தை வாக்குத்தத்த வார்த்தை. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது கர்த்தருடைய சாபம் அல்ல. இது கர்த்தருடைய ஆறுதல் அல்ல. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏன்னா அவரே வழக்காடுறாரு. அவரே அந்த இடத்துல நமக்காக எல்லாவற்றையும் செய்யறாரு. நாம ஒன்றும் செய்ய வேண்டாம். 2025 தேவன் நம்மை நடத்துகிறார். அதனால அவர் சொல்றாரு, அவர் சமீபமா வந்துட்டாங்கப்பா. 2025 சமீபமா வந்துட்டாங்க. அவங்க ஆசீர்வாதத்தை சுமப்பாங்க. வாசிங்க. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீ என்ன செய்வீங்க? 2025 இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பண்படுத்த கொண்டிருக்கிறார் தேவன். அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆக பண்படுத்துகிறார். அவருடைய வசனங்களினாலே அந்த வார்த்தைகளின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நம்மளை பண்படுத்துகிறார். ஒரு நிலத்தை வாங்குறோம், வாங்கி விதைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஏறுபுட்டி அந்த நிலத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி அதற்கு பிற்பாடு தான் விதைக்கிறோம். அதுபோல் இந்த 2025 ஒரு நல்ல விளைச்சலை காணும்படி, நல்ல விதையான ஒரு விதைகள் விதைக்கப்படும்படியாக தேவன் நம்மை பண்படுத்துகிறார். அவர் நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருங்க. நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. வாசிங்க தொடர்ந்து. அவாந்தரமான ஸ்தலங்கள், வெட்ட வெளியே ஒன்றும் இல்லாம போன ஸ்தலங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா, கட்டப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். வாழ்க்கை அவாந்தரத்துமாம் போயிடுச்சா? கவலைப்படாதீங்க. கட்டுகிறவர் தேவன். உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர் தேவன். பண விஷயத்தில் உங்களை கட்டுகிறவர் தேவன். உங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர் தேவன். உங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர் தேவன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் 11ஆம் வசனம். சரி, இதில் தான் வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இந்த நற்சீர் என்று சொல்லும் பொழுது இது எதை குறிக்கிறது? ஆங்கில வேதாகமத்தில் அதை பார்ப்பீர்கள். ஏன்னா and will make you prosper more than before. prosper என்று சொல்லப்பட்டுள்ளது. prosper என்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் பொருள் செழிப்பு. செழிப்பு. நற்சீர் என்பது இந்த இடத்துல செழிப்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு செழிப்பை உண்டாக்க செய்வேன். இந்த 2000
நம்ம செழிப்பை காண்பதற்காக போயிட்டு இருக்கிறோம். 2025க்குள்ளார நிச்சயமாக செழிப்பை காணுவோம். செழிப்பை காணாமல் மட்டும் இருக்க மாட்டோம். கர்த்தர் அதைக்கு முன்பாடி 2 செய்கிறாரு. 2 காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு. வாசிங்க அந்த வசனம் 11. இல்லை 11 வசனம். உங்கள் மேல் மனுஷ மிருக ஜீவன்களையும் பெருகும்படி வர்த்திக்க பண்ணுவார். முதலாவது காரியம், நாம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால் நாம் வர்த்திக்கப்பட வேண்டும். வர்த்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல பெருகுதல், 2 4 ஆகுதல், 4 8 ஆகுதல், 8 16 ஆகுதல், 8 9 மாறுறதல்ல. தேவன் வர்த்திக்கப்படுவார். அதுக்கு மேலே 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 தேவன் கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:8, 8லிருந்து 11. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், எல்லாவற்றிலும், அப்புறம் என்னது, எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆக கர்த்தர் அந்த இடத்துல செய்கிறாரு. எல்லாவற்றிலும். இதில் மட்டும்தான்ப்பா, இதில் மட்டும்தான் மகளே, எல்லாவற்றிலும். ஒரு சரீரத்தில் சுகமா, உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகம். கைக்கு மட்டும் சுகம் கிடையாது, காலுக்கு சுகம். கைக்கு காலுக்கு மட்டும்தானா? உன் இருதயத்துக்கு சுகம். இதுக்கு மட்டும்தானா? உன்னுடைய உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வர தரப்பா. நீ ஏன் ஒன்றா எண்ணிட்டு இருக்க? உன்னை முழுவதும் சுகத்தை கொடுக்கிற தேவன் தான். ஆக எல்லாவற்றிலும், நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவன் ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு 10 ரூபாயை நம்ம வச்சோம்னா அந்த 10 ரூபா 100 ரூபாயாக மாற தேவன் பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுதல் என்பது எது தெரியுங்களா? 10ோட 10 20 மாறுறதல்ல. 10 மடங்கு உயர்ந்து 100ஆக மாறுவது தான். 25ல் நாம் 100ஆக மாறப்போகிறோம். நாம் 1000ஆக மாறப்போகிறோம். நாம் லட்சமாக மாறப்போகிறோம். விசுவாசம் உள்ளவங்க வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் நம்மை மாற்றக்கூடும். தேவனால் கூடாதது எதுவுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாதது என்று சொல்லி எதுவுமே கிடையாது. அதுவும் எப்பொழுதும். ஏங்க, நான் காலையில் மட்டும்தான் ஜெபம் பண்ணுமா? உனக்கு எப்போ ஜெபம் பண்ணு தோணுதோ ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இந்த மதியானம் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுப்பா. தானியல்னு ஒரு வேதாமத்தில் இருக்கிறார். அந்த தானியல் ஜெபம் பண்ணுறதை பாருங்க. காலை மதியம் சாயந்தரம் தவறாமல் போய் அவர் அந்த ஆலயம் இருக்கிற இடத்த நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அவன் வாழ்க்கையில் அவனை சிங்க கபிக்குள்ளார போட்டாங்க. ராஜா பதைக்கிறான். ஏன்னா தானியல் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தான், மதிப்பு இருந்துச்சு, ஒரு மரியாதை இருந்துச்சு தானியல் மேல. அதனால தானியலுக்கு அந்த பனிஷ்மெண்ட் போகும்போது இவன் சொல்றான், தானியலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரா சொல்றான். சிங்க கபிக்குள்ள போட்டு மூடியாச்சு. ராஜாவுக்கு தூக்கம் வரல. கீத வாத்தியங்கள் வாசிக்க வராங்க, வேண்டாம், எதுவுமே வேண்டாம்.
ராஜா விடிய விடிய தூங்கலை, விடியறதுக்கோது ஓடுறான். ஓடி போய் கேட்குறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. இந்த இடத்துல நம்மள சொல்லிக்கலாம், ஜீவனுள்ள தேவனுடைய நான், ஜீவனுள்ள தேவனுடைய நான் எப்பொழுதும் பிழைத்திருப்பேன், எப்பொழுதும் பிழைத்திருப்பேன். ஹல்லேலூயா. சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறார். 3 காரியங்கள், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைகிறவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும். ஆக நமக்குள்ள எல்லாம் இந்த 3 நடக்கும்போது சகலவித நற்கிரியைகளிலும் நாம் பெறுகிறவர்களா இருப்போம். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. வாரி இறைத்தான் விதைக்கிறவனுக்கு தேவையான விதையையும் அளிக்கிறவர் விதையை அளித்து அதை பெருக பண்ணி. சரி, வயல்வெளி இல்லை, இப்போ ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு இது பொருந்தும். எந்த அலுவலகத்தில் நீ வேலை செய்கிறீங்களோ அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல தேவன் உங்களுக்கு நீதியின் பலனை வர்த்திக்க பண்ணுவார். நீதியின் விளைச்சல் என்பது நிலத்தில் விழுகிறவர்களுக்கு, ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களுக்கு அந்த வேலை செய்வதின் பலனை வர்த்திக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆக முதலாவது கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். லூக்கா எழுதின சுசேஷம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு நடுக்கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது என்ன செய்யுமா? கேட்கும் போது கதை மாதிரி நீங்க நினைப்பீங்க, ஆனா அது உண்மை. இவங்க போய் கேட்குறாங்க, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும் கேட்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கடுகப்பா, கடுகு விதை அளவு, கடுகே இவ்வளவுதான், அந்த அளவு விசுவாசம் இருந்தாலே போதும், அந்த அளவு நம்பிக்கை இருந்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கையில இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பேசுறீங்கன்னா போதும், அது போயிருங்க. அதே போல உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் உங்களை விட்டு கடந்து போகும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த பிரச்சனையே நீ ஒன்றுமில்லாமல் போவாயாக சொல்லுனீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே போகும். அந்த பிரச்சனை எல்லாமே ஆக்குவாராண்டவர். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தேவன் வர்த்திக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். எரேமியா 30:17-20. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, அவன் என்ன சொல்றாங்களா மற்றவங்களாம், உன்னை ஏன்னு அடிச்சா உனக்கு ஏன்னு கேட்க ஒரு நாதி இல்லாத பயணி. இது உலகம் சொல்ற வார்த்தை. அந்த வார்த்தை மாதிரி தான் இங்க இல்லையா? விசாரிப்பற்ற சீயோன் சொல்லி, உனக்கு தள்ளுண்டவன் நீ, ஐயோ உன்னை எங்கேயும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. அவங்களா ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்,
தள்ளுண்டவள் என்று சொல்லி உனக்கு அவங்கெல்லாம் பேரிட்டபடியால் நான் உனக்கு என்ன பண்றேன்? அந்த ஆரோக்கியன்றது எது தெரியுங்களா? இவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிர்மறையாக தேவன் நடத்துகிறார். புரியலையா? புரியலையா? அவங்க என்ன சொல்றாங்க? விசாரிப்பாரற்ற சீயோன், உனக்கு என்ன நடக்குது, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. உனக்கு நீ தள்ளுண்டவ அப்படின்னு சொல்ற இவங்க மத்தியில நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணினா அந்த சூழ்நிலையவே தேவன் மாத்துறார். அல்லேலூயா. ஆரோக்கியன்றது இங்க சுகத்தை இல்லைங்க. இந்த இடத்துல எதை தெரியுமா குறிக்குதுன்னா அந்த சூழலையே கர்த்தர் மாற்றுறாரு. அவங்கள நம்மள்கிட்ட வந்து அண்டிக்குவாங்க, அவங்கள நம்மகிட்ட வந்து சேர்த்துக்குவாங்க. உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு சொல்லுவாங்க. கடவுள் எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க தொடர்ந்து. காயத்தை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் என்ன செய்யப்படும்? முன்னாடி போல நிலைப்படும் நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறார். வர்த்திக்க பண்ணுகிற தேவன் நிலைப்படுத்தி வர்த்திக்க பண்ணுகிறார். ஏன்னா நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த இதை பிடிச்சிக்கிட்டு நான் நிற்கிறேன், நான் நிற்க முடியுது. ஒருவேளை இதை பிடிக்காம நிற்கிறேன்னு நான் பேசும்போது தடுமாறலாம், தடுமாறி விழுந்துடலாம். அப்போ நான் நிலையாக இருக்கணும்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இதை நான் வச்சுருக்கேன். அப்போ அந்த மாதிரி தேவன் நிலைப்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க. அவைகளிலிருந்து என்ன வருதா? ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை என்ன செய்வேன்? அவங்ககிட்ட இருந்து என்னென்ன வருமா? ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் உங்கள்கிட்ட இருந்து புறப்படுங்க. ஆனா அது மாதிரியா இப்ப எல்லாம் இருக்கீங்க? அல்லேலூயா சொல்றதுக்காக நான் சொல்லலைங்க, அல்லேலூயா சொல்றதுக்காக நான் சொல்லலை. ஒரு சந்தோஷம், முகம் மலர்ச்சி, ஒரு சிரித்த முகம், தூங்குற முகம்தான் இருக்குது ஒழிய ஒரு சிரித்த முகமே இல்லை. ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், புறப்பட பண்ணும். அவர்கள் குறுகி போவதில்லை. நாம குறுகி போக மாட்டோம். இந்த வருஷம் தேவன் என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்வதில்லை? சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் சிறுமைப்படுவதே கிடையாது. ஆக இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவங்கள வர்த்திக்க பண்ணுவேன், அவங்க குறுகி போவதில்லை, அவங்கள மகிமைப்படுத்துவேன், அவங்க சிறுமைப்படுவதில்லை. 3 காரியங்கள் அங்கங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 3 இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 3 குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், செருமைப்படுவதில்லை. நீங்கள் இதை அதனால தான் நான் சொன்னேன், எல்லா புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு.
ஒரு நாள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை சந்திக்க நேரிட்டது. அவங்க காணிக்கை கொடுத்தாங்க. இந்த காணிக்கை வாங்குற காட்சி பண்ணிட்டு வாங்கும்போது ஒரு வசனத்தை சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையிலே எனக்குள்ளார அது அதிகமான ஒரு தாக்கத்துக்கு எனக்கு இருந்தது. உண்மையிலேயே அவங்க சொன்னாங்க, நான் எப்போ காணிக்கை வச்சாலும் அந்த எந்த இடத்துல வைக்கிறேனோ அங்கே உள்ள ஒரு வசனத்தை நான் பார்ப்பேன், அந்த வசனம் எனக்கு பயன்படுத்தப்படும். அப்போ அவங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு? அப்போ தேவன் அவங்கள வர்த்திக்க பண்ணுவாரா மாட்டாரா? ஆமென். தேவன் அவங்கள வர்த்திக்க பண்ணுவாரா மாட்டாரா? வர்த்திக்க பண்ணுவாரா மாட்டாரா? அதே மாதிரி நாமளும் இருந்தோம்னா நம்மை வர்த்திக்க பண்ணுவாரா மாட்டாரா? கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாருங்க. என்றைக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்களை ஒடுக்கின யாவரை என்ன செய்வேன்? தண்டிப்பேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் உங்கள் மேல் என்று இங்கே போட்டிருக்கு. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமானா, உங்களை இஸ்ரவேல் ஜனங்களை தான் அவர் சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நமக்கு எடுத்துக்கிறோம். நம்ம ஜனம், நம்ம வீடு, நம்ம கூட்டம், நம்ம குடும்பம், இது எல்லாவற்றையும் தேவன் வர்த்திக்க பண்ணுறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார். நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். இந்த 2025 கர்த்தர் இவை எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனால் கூடாதது நடக்காதது என்று எதுவுமே கிடையாது. உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை, நியாயங்களையும் கட்டளைகளை கை கொள்ளாம நீ இதை மட்டும் இல்லை கவனமாரு, அதை கை கொள்வதில் மாத்திரம் கவனமாரு. கை கொள்ளாம போயிடாத, எச்சரிக்கையா இரு என்று தேவன் சொல்றார். என்ன ஆண்டவருடைய மனதை பாருங்க. நீ புசித்து திருப்தி அழகணும், நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும். அப்ப கடவுளுடைய எண்ணங்களை பாருங்களேன். மனுஷனுடைய எண்ணங்களை விட தேவன் முதலாவது இதை நினைக்கிறார். என்ன நினைக்கிறார் அவரு? அந்த இடத்துல நமக்கு நல்ல புசித்து திருப்தி. முதல்ல சாப்பாடு தான் ஒரு மனுஷனுக்கு. எலியான்றவனை பத்தி நம்ம பார்த்தோம். அவன் போய் பயந்துக்கிட்டு ஓடி போனவன் நேராக சூரச்செடி கீழே படுத்தான். அவனை தூதன் தட்டி எழுப்பி என்ன கொடுத்தான்? ஒரு அப்பத்தையும் தண்ணியும் அவனுக்கு வச்சான். சாப்பாடு தான் அவனுக்கு தேவை. முதலாவது அவனுக்கு என்ன தேவை? சாப்பாடு. ஆக சாப்பிட்டு திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டப்போம். அவன் 25 தேவன் செய்ய மாட்டாரா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு தெரியாது. இந்த 2025 முழுவதுக்குள்ளாக தேவன் ஒரு நல்ல வீடை கட்ட தேவன் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவைகளில் குடியிருக்கும் போதும் இது ஆடு மாடுகள் வளர்க்கிறவங்களுடைய இதுல, மற்றபடி வாகனங்கள் வைத்திருக்கிறவர்கள்
ஆக வாகனங்கள் என்ன திரட்சி? ஐயா பைக் இருக்கு, நான் பைக்கை வித்துட்டு இந்த வண்டி வாங்கினேன். அப்படி அல்ல, பைக்கு இருக்குது, காரு இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் கடவுள், அதுதான் கர்த்தர். மனுஷன் சொல்லுவான், இதை வித்திருக்கலாமே, இதை கொடுத்துட்டு அதை வாங்கு, இதை வச்சுக்கிட்டு ஏன் இன்னொன்று வாங்குற அப்படின்வான். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல, இதுவும் உனக்கு தான், அதுவும் உனக்கு தான். ஹல்லேலூயா. புது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார், மகிழ்வான காரியங்களை செய்திருக்கிறார். நமக்கு நற்சீர் செழிப்பான காலங்களை தேவன் கொடுக்க போறாங்க, அதுல வர்த்திக்க பண்ணுகிறார். ஆக உன் வெள்ளியும் என்ன, இது என்ன எல்லா லேடிஸுக்கும் நல்லா சொல்ல முடியும், தாராளமாக சொல்லுங்க. ஆம்பளைங்களையும் சொல்லலாம், நல்லா மைனர் செயின் ஒன்று போட்டுக்கலாம், கையில் நல்ல ஒரு காப்பு அல்லது ஒரு நல்ல என்ன சொல்கிறது பிரேஸ்லெட்டு, ஒரு கோல்டு வாட்சு. முடியுமா? போட நமக்கு தகுதி இருக்கா இல்லையா? இருக்குங்க, நமக்கு தகுதி இருக்கு. நமக்கு தகுதி இல்லாம இல்ல, நம்மளை தகுதிக்கு வைத்திருக்கிறவர் கர்த்தர், நம்மளை தகுதி படுத்தி இருக்கிறவர் கர்த்தர். நாம அவருடைய பிள்ளை. வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை, அது மாத்திரம் இல்லப்பா, இன்னும் என்னென்ன உனக்கு உண்டானவை எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வர்த்திக்க பண்ணும்போது, இதுதாங்க இது, உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் இதெல்லாம் எதை தெரியுமா குறிக்குது? சக பொறாமை எரிச்சல் வன்கண் உள்ள மனுஷர். நம்ம பாட்டுக்கு சும்மா இருப்போம், நம்மளை பார்த்து ஏசுவான், நம்மளை பார்த்து பேசுவான், நம்ம எதுவுமே சொல்லி இருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை குறித்து சொல்லுவான். கவலையே படக்கூடாது, கர்த்தர் பதில் கொடுப்பார். நமக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு இவை எல்லாவற்றையும் தேவன் கடக்க பண்றார். அவன் சீமையை தூசிச்சானே, தாவீது ஒரு வார்த்தை, தாவீதுட்டு வந்து ஒருத்தன் கேட்குறான், அந்த செத்த நாயை நான் போய் வெட்டட்டான்னு கேட்டான். வெட்டுன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? வெட்டுன்னு சொல்றது எழுதா, இதற்கேற்ற நன்மையே கர்த்தர் எனக்கு கொடுப்பார்ன்றது பெருசா? சரி, எது சிறுசு? வெட்டுன்ற வார்த்தை சிறுசா? இவன் என்ன தூசிக்கிறான், இதற்குரிய இவன் வார்த்தைக்குரிய நன்மையை கடவுள் கொடுப்பார், இந்த வார்த்தை சின்னதா? வெட்டுன்ற வார்த்தை தான். ஆனா அவன் சொன்னானே, அவன் ஒரே வார்த்தை லெங்க்தா சொன்னான், தேவன் அவனை என்ன தூசிக்கணும்னு வச்சிருக்கிறாரு, அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை தூசிக்கிறாங்களா, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, ஏதோ நல்லது நம்ம வீட்டில் நடக்க போகுதுங்க. இந்த 2025 நல்லது நம்முடைய வீட்டில் நடக்க போகுது, நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 17 வாசிங்க. என் சாமர்த்தியம்னு சொல்லாதீங்க, கடவுளோட கிருபை, கடவுளோட அனுக்கிரகம் எல்லாம் கடவுளுடைய தயவால நான் நல்லா இருக்கிறேன். இந்த வருஷம் தொடங்கும் போது கடவுளுடைய வார்த்தையை கேட்டேன், அந்த கடவுளுடைய வார்த்தையின்படி நான் வர்த்திக்கப்பட்டேன்.
அல்லேலூயா. ஆக நாம் செழிப்படைய வேண்டுமானால் முதலாவது வருத்திக்கப்பட வேண்டும். வருத்திக்க பண்ணப்படுவதோடு இரண்டாவது காரியம் என்ன? வாசிங்க எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்கப்படுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து போதும். நான் உங்களை ஸ்தாபித்து. இதுதாங்க இரண்டாவது. இந்த ரெண்டு நடந்தா மட்டும்தான் மூணாவதான காரியம் நடக்கும். நற்சீர் உண்டாக செய்வார் ஆண்டவர். ஆக அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறவராக தேவன் இருக்கிறார். வாசிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. யாரால் ஸ்தாபிக்கப்பட்ட? கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். அந்த கூடாரமா ஏன் நம்ம வீடு இருக்கக்கூடாது? அந்த மெய்யான கூடாரமா நாம இருக்கிற இடம் ஏன் இருக்கக்கூடாது? நாம வேலை செய்யற இடம் ஏன் இருக்கக்கூடாது? அப்படி மாறணும். 6ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில், போதும், விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்க, எனக்கு வேண்டிய ஸ்தாபிக்கப்பட்டது தான். அப்ப எதுல ஸ்தாபிக்கப்படுது? விசேஷித்த வாக்குத்தத்தம். விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்படுகிறோம். வாசிங்க ஏசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். சிங்காசனம் என்பது நாம் இருக்கிற நிலை. அதை புரிந்து கொள்ளுங்க. சிங்காசனம்னு ஒரு வேறு பெரிய இதாக நினைக்காதீங்க. சிங்காசனம் என்பது நாம் இருக்கிற நிலையில நாம் உறுதியா நிலைச்சிருப்போம். அல்லேலூயா. நம்ம உறுதியா இருப்போம். கிருபையினாலே நாம் இருக்கிற நிலையில நாம் அப்படியே தங்கியிருப்போம். நியாயம் விசாரித்து துரிதமா என்ன செய்யறாரா? அநேகருக்கு பதில் இது. துரிதமாய் நீதி செய்கிற கர்த்தர் என்று சொல்லி என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆனாலும் ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. ஆக நாம் தான் கடவுளுடைய ஆலயமா இருக்கிறோம் வேதத்தின்படி. அப்ப நாம் ஆண்டவருடைய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு என்று சொன்னால் கர்த்தருடைய ஆளுகைக்குள் நாம் நிலைத்திருத்தல். கர்த்தருடைய முழு ஆளுகைக்குள் நாம் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. நாம் தான் அந்த ஆலயம். கடவுள் நமக்குள்ளதான் இருக்கிறார். கடவுள் வெளியே கிடையாது. முதவே பார்த்தா அவருடைய நாமம் பண்ண பக்கத்தில் இருக்குது. ஸோ அவருடைய நாமம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது நாம தான் அந்த ஆலயம். நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12. ஏதும் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜனங்களையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு
அந்நாளிலே 2024 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தில் நம்முடைய பேரை போட்டுக்கணும். நான் விழுந்த கூட திரும்ப என்ன செய்யறாரா? திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி 3 செய்கிறாரு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். திரும்ப எடுப்பிக்கிறாரு, திறப்புகளை அடைக்கிறாரு. ஆக ஸ்தாபிக்கிறது அவ்வளவு ஒன்றும் லேசான காரியம் கிடையாது. அவர் ஸ்தாபிக்கிறார். எப்படி? திரும்ப நம்மளை எடுப்பிச்சு திறப்புகளை அடைச்சு பழுதாய் போனதை சீர்படுத்தி. தேவன் நம்மை திரும்ப எடுப்பிச்சு கட்டியிருக்காருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அடுத்து எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஓட்ட கையை, ஓட்ட பர்ஸு இருக்கும், ஆனால் ஒன்றும் பணம் இல்லை. கை நிறைய பணம் எல்லாத்தையும் பார்த்தவங்க இன்னைக்கு பணம் பார்க்க முடியாமல் இருப்பாங்க. அந்த எல்லா திறப்புகளையும் அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்துவார். உங்களை சீர்படுத்துவாருங்க. உங்களுடைய பர்ஸு சீர்படுத்தப்படும். நிரம்பி வழியத்தக்க அளவில் பணத்தை தேவன் கொடுப்பார். இன்னைக்கு தேவன் உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்த நோக்கமே உங்களை ஸ்தாபிக்க தான், உங்களை வர்த்திக்க பண்ண தான், உங்களை தேவன் செழிப்பாக்க தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. வாசிக்கிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிருபை என்றென்றைக்கு ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றே. கர்த்தருடைய உண்மை எங்கே ஸ்தாபிக்கிறாரா? வானத்தில் ஸ்தாபிக்கிறாரா? வாசிங்க 4. உன் நிலைய ஸ்தாபிப்பேன்டா. நீ இருக்கிற நிலையை நான் நிச்சயமா ஸ்தாபி. கர்த்தர் நம்மை செய்கிறவராயிருக்கிறார், ஆணையிட்டு இருக்கிறார். ஒரு வருஷம் உண்டு, தாவீதுக்கு தேவன் ஆணையிட்டார். தேவன் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. உண்மையாய் தேவன் தாவீதுக்கு ஆணையிட்டார். அதை தேவன் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 119, 151, 52. கர்த்தாவே, நீ சமீபமாய் இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். அதுதான் பார்க்கிறோம். நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க. நாம சாட்சிகளா என்றென்றைக்கு என்ன செய்வோம்? நிற்போம். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, நான் சாட்சியா என்றென்றைக்கு நிற்பேன். அதுதான் உண்மை. இப்ப இந்த ரெண்டையும் செய்கிற தேவன் செழிப்பான வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போறார். வாசிங்க எசேக்கியேல் 36:11. உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், செழிப்பு உண்டாக செய்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாம். பைபிள். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் அதில் பார்ப்போம். நமக்கு அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும், ஆகாரத்தினாலும் சொல்லிட்டு நல்ல தூக்கத்தினாலும் சொல்லலாம்ல. ஆனா அதை சொல்லாம என்ன சொல்றாரு? நல்ல சந்தோஷம், சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி
இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். சொல்லியும் நீங்கள் பாடு வாசிங்க, ஏன்னா எல்லாம் அப்படி தானே வாசிச்சுட்டு இருக்கீங்க. உற்சாகமாக கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் எனக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் தம்மை குறித்து சாட்சி விளங்க அதிருந்ததில்லை. ஆமென். கர்த்தர் அப்படி செய்கிறவராயிருக்கிறார். எசேக்கியேல் 31 அதிகாரத்தில் 2 பேரை வச்சு தேவன் கம்பேர் பண்ணுவார். வாசிங்க, எசேக்கியேல் 31:2-3. மனுபுத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ உன் மகத்துவத்தில் யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய்? அங்க இங்க 2 பேர் வாழ்க்கையில பிரச்சனையில இருக்கிறான். ஒருத்தன் எகிப்தியன், ஒருத்தன் அசிரியன். அசிரியன் தாழ்ந்து போயிருக்கிறான். எகிப்தியன் இந்த இடத்துல பெருமை பாராட்டுறான். அதனால ஆண்டவர் அந்த தாழ்ந்து போன அசிரியனுக்காக சொல்றாரு, அந்த அசிரியன் இதோ அசிரியன் லிபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும் அதன் கிளைகளில் தலைகளுள்ள அதன் கொழுந்து தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின அதன் ஆறுகள். இதெல்லாம் நீங்க வீட்டில் தொடர்ந்து வாசிங்க. எனக்கு 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாயிருந்தது. நீங்க அலங்காரமா இருப்பீங்க. தேவனுடைய ஐஸ்வர்ய சம்பன்னருடைய மகன்றதுக்கு நீங்க அலங்காரமா இருப்பீங்க. ஐஸ்வர்ய சம்பன்னருடைய மகன்றதுக்கு நீங்க அலங்காரமா இருப்பீங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய கடவுளை ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. வாசிங்க, தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருக்கள் அதை நம்மளை வாழ்க்கையில் யாரையும் மறைக்க முடியாதுங்க. நம்ம வளர்ச்சியை எவனாலையும் தடுக்க முடியாது. தேவதாரு விருட்சங்கள் அதற்கு சமானம் இல்லை. தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அந்த அளவுக்கு தேவன் தாழ்ந்து போன அசீரியனை உயர்த்துறார். அல்லேலூயா. அங்க அதுதாங்க சொல்றாரு அவரு, தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அசீரியனுக்கு ஒப்பானதல்ல. அந்த அளவுக்கு அசீரியனை உயர்த்துறார் ஆண்டவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்தேன். ஏசாயா 32:15 வாசிங்க. 15, 16, 17. இல்லையே, ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம் மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளியில நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமா. என் ஜனம் எப்படி எங்க தங்குமா? சமாதான தாவரங்களிலும். இதுல 3 இங்க இருக்கு. சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம். இந்த 3ஐயும் குறித்து
இந்த மூணா ஒவ்வொன்று என்னென்ன வருதுன்னு பாருங்க. அந்த மூணுலையும் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் அந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறும். அந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறும். ஏன்னா செழிப்பான வயல்வெளியில் தான் நீதி தங்கி தரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் 2வது பகுதி 28-25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிக்கிறவனா இருக்கிறான். சங்கீதம் 65:8 வாசிக்கலாம். சங்கீதம் 65:8. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் தேவன் அதை என்ன செய்றாரு? இந்த இடத்துல என்னை மிகவும் செழிப்பாக்குகிறான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவரீர் என்னை விசாரித்து எனக்கு தேவையானதை தந்து தண்ணீர் நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த எல்லா காரியங்களையும் தந்து மிகவும் செழிப்பாக்குகிறேன். ஆமென். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். ஒவ்வொன்றையும் எப்படி தேவன் வடிவமைக்கிறார் பாருங்க. ஒவ்வொன்றையும் வடிவமைக்கிறார். அவர் நீர் பாய்ச்சுறாரா, அவர் செழிப்பாக்குகிறாரா, அதை திருத்தி தானியத்தை விளைவிக்கிறாரா. 3 காரியம். இந்த வசனத்திலையும் பார்க்கிறோம் 3 காரியம். வாசிங்க. அதன் வரப்புகள் தனியது. இந்த 2025ஆம் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நிலையானதாக இருக்கும். மேய்ச்சொல்லுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. 1 நாளாகமம் 4:39-40. இல்லைம்மா இந்த நல்ல செழிப்பான மேய்ச்சலையும், அமெரிக்கனா அமைதலான ஒரு வாழ்க்கை, நல்ல செழிப்பான மேய்ச்சல், அமெரிக்கையான வாழ்க்கை, சுகமுள்ள விசாரமான ஒரு நல்ல ஒரு வீடை கண்டுபிடிப்போம், நல்ல ஒரு இடத்த கண்டுபிடிப்போம். இப்போ நான் சொந்த வீட்டில் தானே இருக்கிறேன், கவலை இல்லை. இன்னொரு இடத்த இன்னொரு பிள்ளைக்காக வாங்கி போடுவீங்க. கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. செழிப்பான மேய்ச்சல் உண்டுங்க. என்னை பொறுத்த நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய எல்லா பாக்கெட்டையும் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் பாக்கெட்டை நிரப்புவார். ஏன் விசுவாசம்? என்னை அந்த இடத்துல வசனம் அதுதான் சொல்லியிருக்கு. நல்ல செழிப்பான நிலை வச்சு தருவார். அமெரிக்க நல்ல அமைதியுள்ள வாழ்க்கை. நான் இந்த வருஷம் முழுக்க அமைதியுள்ள வாழ்க்கை வாழ்வேன். சுகமும் விஸ்தாரமான ஒரு நல்ல இடத்துல தேவன் என்னை வாழ வைப்பார். என்னை கண் காண வைப்பார். நான் கண்டுபிடிப்பேன். எனக்குன்னு தேவன் அந்த இடத்த வச்சிருக்கிறாரு. அந்த இடத்த நான் கண்டுபிடிப்பேன். அல்லேலூயா. நான் சபையை நடத்துவதற்கு ஒரு இடம் தேடிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்த தேவன் தருவார். சபைக்கு ஒரு நல்ல ஹாலை தருவார்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. தேவன் தருவாருங்க. நான் விசுவாசிக்கிற தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முதல் என்னது? யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் 2024 பார்க்கிலும் 2025 என்ன செய்யறாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஆக இந்த 2025 நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்போம், செழிப்புள்ளவர்களாக வாழ்வோம். ஆக முதலாவது என்ன செய்கிறாரு? வர்த்திக்க பண்ணுறாரு. ரெண்டாவது என்ன செய்கிறாரு? ஸ்தாபிக்கிறாரு. மூன்றாவது என்ன செய்கிறாரு? இந்த ரெண்டையும் செஞ்ச பிற்பாடு செழிப்பான வாழ்க்கையை தரார், நற்சீர் உண்டாக்குகிறார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? பழைய வருட செய்தியிலே யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க யாராவது. கர்த்தருடைய தாசனாகிய மோசே, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை, இன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த 2025 வருடத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. ஆமென், ஹல்லேலூயா. ஜெப சிந்தையில் இருப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.